ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம்னா டைப்டெஃப் அண்ட் கான்ஸ்டன்ட் கீவேர்டு என்சி. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எதுக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க நீங்கள் வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணேன். இப்போ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ செமிகாலன் வச்சுக்கலாம். இதை நான் பிரிண்ட் பண்ணி அமைச்சு வரேன். பிரிண்ட் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு போட்டு ஒரு பர்சன்டேஜ் டி பிரிண்ட் ஆஃப் இந்த இடத்துல கமா ஏ செமிகாலன் வச்சுக்கலாம். இது நார்மலாக மாதிரி நம்மளுக்கு இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 5ன்னு வந்துட்டு. ஸோ த வேல்யூ ஆஃப் ஏ 5 வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதோ ப்ரோக்ராம் எழுதி வந்துருக்கீங்க. அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இன்டீஜரை, அதாவது இன்ட் டிக்ளேர் பண்ண இன்டீஜர்னு யூஸ் பண்ணுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட் யூஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு இன்டீஜர் யூஸ் பண்ணணும், கை ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜர் போகுது, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்ம டைப்டெஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது டைப் டெஃபினிஷன். ஸோ இந்த இடத்துல ஈயை விட்ட டைப்டெஃப். ஸோ டைப் டெஃபினிஷன், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த இன்டிஜருக்கு பதிலாக நான் இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதுக்கிட்ட சீட்டை சொல்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அதை சிம்பிளாக சொல்லிக்கலாம் ஒரு லைனில். இந்த இடத்துல டைப்டெஃப் இன்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வார்த்தை. ஸோ நான் என்ன பண்ணேன், கேபிட்டல் ஐ இன்டிஜர்னு யூஸ் பண்ண போகிறேன்னா இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம இன்டிஜராக டிக்ளேர் பண்ண சார்மலாக அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வார்த்தையை. ஸோ இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ரன் பண்ணால் அவுட்புட் கரெக்டாக வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஏ 5. ஸோ இதுக்கு தான் அந்த டைப்டெஃப் யூஸ் ஆகும். ஸோ டைப்டெஃப்னா டைப் டெஃபினேஷன். ஸோ எனக்கு இன்ட்டு பதில் மாதிரி எந்த இது வேணுமோ உங்கள் டேட்டா டைப் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ சியில் வந்து நம்ம லாங் டேட்டா டைப்லாம் கொடுக்கும்போது, ஸோ லாங் இன்டிஜர் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஒவ்வொரு தடையும் கொடுக்க எரிச்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைட்டில் வேணால் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைப்டெஃப் ஸ்ட்ரக்சரில் எப்படி யூஸ் பண்ணணும் வேணால் பார்க்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணேன். ஸ்ட்ரக்சர் புக்குன்னு வச்சுக்கலாம். ஓ இன்ட்டு நம்பர்னு புக்குக்கு ஒரு நம்பர் கொடுக்கலாம். வேறு என்ன கொடுக்கலாம், ஸோ பேஜ் நம்பர் மட்டும் வச்சு பார்க்கலாம். பேஜ் நம்பர். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். இதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ண எப்போவுமே அதை ஸ்ட்ரக்சரு, ஸோ எஸ்டிஆர் ஸ்ட்ரக்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சரோட நேமு. ஸோ அந்த அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் புக்கோட நேமு. ஸோ லெட்டஸ் சின்னு வச்சுக்கலாம். லெட்டஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஸ்ட்ரக்டு புக்கு இந்த மாதிரி கொடுத்து ஒவ்வொரு வேரியபிள் கொடுக்க எரிச்சலாக இருக்குன்னா, ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம்னா டைப்டெஃப்னு யூஸ் பண்ணி இந்த இடத்துல அந்த அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணி, ஸோ அந்த புக்குக்கு பதிலாக என்ன வேணும்னா உங்களுக்கு அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு சிம்பிளாக பி மட்டும் கொடுத்தா போதும்னா, சிம்பிளாக இந்த இடத்துல புக்குக்கு பதிலாக நம்ம நீங்கள் பின்னு கொடுத்தாலே போதும், அது வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிளாக ஆயிரும். இப்போ பி கொடுக்கேன். இங்கே வேணால் நம்ம இனிஷியலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 200 கொடுத்துக்கலாம். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் தி நம்பர் ஆஃப் பேஜ் இன் லெட்டர் சி. ஸோ லெட்டர் சி இஸ் percentage d கொட்டேஷன் கமா அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண. ஸோ புக்கோட நேமு லெட்டஸ் சி டாட் பேஜ் நம்பர். இதை செமிகாலன் வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த எரருமே இருக்காது. ஸோ சரியாக விட்டேன் நினைக்கிறேன் டைப்டெஃப்பில். இப்போ ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் சி லெட்டர் சி பார்த்தீங்கன்னா எரர் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி இதுக்கும் நம்ம டைப்டெஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிக்ளேர் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர் வேரியபிளை ஈஸியாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஈஸியான வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தையை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கான்ஸ்டன்ட் கீவேர்டு பற்றி பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் கீவேர்டு எங்கே யூஸ் ஆகணும், ஒரு வேரியபிளை வந்து நீங்கள் சேஞ்சே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிங்க அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லுமே. அப்படிங்கும்போது நேரத்தில் நம்ம கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பையோட வேல்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பை ஈக்குவல் டு அது ஒரு ஃப்ளோட்டு. ஸோ ஃப்ளோட் ஆஃப் பை எஃப்எல்ஓஏடி ஃப்ளோட் பை ஈக்குவல் டு ஸோ 3.14. இதோட வேல்யூ வந்து மாறவே மாறாது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எங்கேயுமே வேல்யூ மாறவே கூடாது. இப்போ நான் வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் பை பர்சன்டேஜ் டி இல்லை. ஸோ எஃப் இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இங்கே ஒரு ஸ்லாஷன் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தால நம்ம போடலாம். இந்த இடத்துல நம்ம பையை பிரிண்ட் பண்ணி காமிப்போம். இந்த இடத்துல செமிகாலன் வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யப்படுறோன்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் முதல்ல. நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். தி வேல்யூ ஆஃப் பை வந்துட்டு ஸோ 3.1400 வருது. இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன்.
அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி நான் இப்போ என்ன செய்யறேன்னா இந்த லைனில் நான் பையோட வேல்யூ மாற்றிட்டேன். ஸோ பை ஈக்குவல் டு 2.1345. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நான் வேல்யூ பிரிண்ட் பண்ணேன், எனக்கு வேல்யூ வந்து சேஞ்சாக தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை கீழே போட்டுக்கலாம். ரிட்டர்ன் ரிட்டர்ன் 0. இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேல்யூவோட பை வந்து மாறிடும், சேஞ்ச் ஆயிரும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3.14 வந்து 2.13450 ஆகிட்டு. இந்த மாதிரி மாறக்கூடாது, எனக்கு வந்து ப்ரோக்ராம் முடிவோட மாறக்கூடாதுன்னா இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கீவேர்டை யூஸ் பண்ணிக்கணும். சாரி நம்ம கீபோர்டில் கொஞ்சம் மக்கர் பண்ணுது கான்ஸ்டன்ட். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எரர் காமிக்கும். பை ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி வேரியபிள் பை. ஸோ இந்த பையை அப்போ அசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி யாரும் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து எரர் ஆயிரும் ப்ரோக்ராமு. ஸோ இப்போ நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி காமிக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து மாறவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த கான்ஸ்டன்ட் கீவேர்டு யூஸ் ஆகும். அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி நம்ம டைப்டெஃப் அண்ட் கான்ஸ்டன்ட் கீவேர்டை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.